2021, 2024 இந்த 2 வருஷத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய விஷயம் ஒற்றுமையாக நடந்திருக்கு. தளபதி நடிச்ச 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2 படம் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். அது மட்டும் கிடையாது, தளபதியோட கேரக்டர் நேம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னுல ஜீவன், ஒன்னுல ஜீவா. சூர்யா நடிச்ச ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ரிலீஸ் ஆன 2 படம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபிளாப் ஆகி ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. தனுஷோட 25வது படம் பாத்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆச்சு, விஐபி. இந்த படம் பாத்தீங்கன்னா தனுஷோட கேரியர்லயே அதிகமான கலெக்ஷன் பண்ணிச்சு. 2024 பாத்தீங்கன்னா தனுஷோட 50வது படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் பாத்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆகி தனுஷோட கேரியர்லயே பெரிய கலெக்ஷன் பண்ண படமா மாறிச்சு. சுந்தர்சியோட கேரியர்லயே அதிகமான கலெக்ஷன் கொடுத்த படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அரண்மனை படம் தான். இந்த படம் பாத்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆச்சு. இதே சீரீஸ்ல அரண்மனை பார்ட் 4 பாத்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா சுந்தர்சியோட கேரியர்ல அதிகமான கலெக்ஷன் பண்ண படமா மாறிச்சு. முருகதாஸோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 2 பேர் டைரக்ட் பண்ண படத்துல எஸ்கே நடிச்ச 2 படமே பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இதே மாதிரி 2015, 2025லயும் நிறைய விஷயம் ஒற்றுமையா நடக்க போதான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து